இருக்கிற ஐயா 3 நிமிடங்கள். நன்றி, தேங்க்யூ. எங்களுடைய மதிப்புக்குரிய தயாசிரி ஐயா அவர்களுக்கு இன்றைய தினம் இந்த சிறப்பு பேரணை, அதாவது பழங்களில் அதாவது மருந்துகள் அடித்து பழங்கள் விற்கப்படுகிறது தொடர்பான சிறப்பு பேரணியை கொண்டு வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையாக இது ஒரு மருத்துவம் சார்ந்த பேரணை, அவர் ஒரு சட்டத்தரணி. நான் மிகவும் வரவேற்கிறேன். ஏனென்றால் இந்த பழங்களில் அடிக்கப்படுகின்ற இந்த மருந்துகளால் கேன்சர் தான் கூட வருகிறது. ஒரு மருத்துவனாக எனக்கு அது தெரியும். கேன்சர் தான் கூட வருகிறது, உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தால் ஓரல் கேன்சர், அதாவது வாயில் வார கேன்சர் எடுத்து பார்த்தீங்க என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் நாளுக்கு உண்டு. உதாரணத்துக்கு புகையிலை, பழங்களவர் தெரிவித்ததெல்லாம் பார்த்தா புகையிலையில் பாவிக்கிற சுண்ணாம்பு அல்லது புகையிலையில் பாவிக்கிற இந்த மருந்துகள், எத்தனால், இவை அவர் காய வைக்கிற எத்தனால், இதனால் ஆண்களில் வர கேன்சர் நாளுக்கு உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இலங்கையில் 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் கேன்சரால், ஓரல் கேன்சரால் 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிட்டத்தட்ட 100 பேருக்கு 100,000 அதாவது 1,00,000 மக்களுக்கு கிட்டத்தட்ட 14 இருந்து 16 வீதமான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சனத்தில் இந்த கேன்சரால். ஆனால் உண்மையான விடயம் என்னென்றால் இதை பார்க்க வேண்டியது சுகாதார அமைச்சு, அதை பார்க்க வேண்டிய சுகாதார அமைச்சில் இப்போ உதாரணத்துக்கு வடக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் சுதேச அமைச்சு தான் இதை பார்க்க வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது, அதாவது உணவு சட்டம் ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது. இந்த ஃபுட் ஆக்டில் முக்கியமான விடயம் பார்க்க வேண்டியது பிஹெச்ஐ, அதை கண்ட்ரோல் பண்ணுவது ஆர்டிஹெச்எஸ். ஆனால் வடக்கு மாநிலத்தை எடுத்து பார்த்தால் வடக்கில் இருக்கிற ஆர்டிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம், பிடிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம், முழு பேரும் கலர். ஸோ இவர்களால் என்னென்று இந்த ஃபுட் ஆக்டை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலும்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு நல்ல உதாரணம் ரீச்சாண்டு சொல்லப்படுகின்ற பண்ணை, வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ரீச்சாண்டு சொல்லப்படுகிற பண்ணை, அங்கே உற்பத்தி செய்யப்படுற பழங்களில் பாவிக்கப்படுறது முழுக்க 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 ஃபோர்மலின். கௌரவ மூலாசரண மதுரமணி அங்கே பாவிக்கிறது ஃபோர்மலின். அது ஃபோர்மலின் எங்கே பாவிக்கப்படுற என்றால் சாதாரணமாக ஒரு பொடி ஒன்றை 3 நாளைக்கு நாங்கள் பதப்படுத்தி வைத்திருப்பதாக பாவிக்கிறது தான் இந்த ஃபோர்மலின். இந்த ஃபோர்மலின் ஒன்று நாங்கள் எங்களை இதுக்கு அடிக்கின்ற போது அது கேன்சரை கோஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓரல் கேன்சர்ஸ், அதாவது வாயில் ஆண்களுக்கு வர இந்த கேன்சரில் முக்கியமானது புகையிலை. நேற்றை பார்த்து எங்களுடைய கையத்திரமார் பொன்னம்பலமார் சொல்லுகிறார், புகையிலையை வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்கிறதை தடுக்கக்கூடாது. வடக்கு மாகாண மக்கள் புகையிலை உற்பத்தி, ஒரு மருத்துவனாக நான் சொல்கிறேன், வடக்கு மாகாண மக்கள் அதிகமாக ஆண்கள் சாகிறதையா இந்த சிகரெட், பீடி, இதில் இப்போ பார்சரி பாருங்க 22 பார்களை கொண்டு வந்து வடக்கு மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க. எத்தனால், அல்கஹால், இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஃபுட் ஆக்ட், அடுத்தது எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது இங்கே இருக்கிறது கயத்திரமார் பொன்னம்பலம். இவருக்கு வடக்கு மாநிலத்தில் அதிகப்படியாக புகையிலைகளை உற்பத்தி செய்து மக்கள் சாவோம். ஜோதிச்சு பாருங்க, இப்போ வடக்கு மாநிலத்தில் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறா. வடக்கு மாநில பெண்ணிட்ட பாருகிறேன், நான் சொல்லுவேன், வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்ய போறீங்களா, வடக்கு மாநிலத்தை கொண்டு வெளியளவில் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற சாப்பிட வேணும்டா, தெற்கில் ஓட்டவில் நான் சொல்லுவேன். ஆனால் இவர் சொல்லி கொடுக்காரு, இல்லை வடக்கு மாநிலத்திலேயே அதை அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. புகையிலையை நாங்கள் நடப்போம். ஒரு மருத்துவ அறிவும் இல்லை, சட்டத்தரணி என்று சொல்லிக் கொண்டிருக்கோம், சட்டத்தரணி அறிவுகளும் இல்லை. நான் பார்க்கல, இந்த கோர்ஸுக்கும் போனது நான் காணல. ஆனால் இவை சரியான முக்கியமான விடயம். ஒரு மருத்துவம் சம்பந்தமாக ஒரு பாராளுமன்றத்தில் கதைக்க ஒன்றில் தெரிந்து கதைக்கணும், அல்லது தெரிஞ்சவன்கிட்ட கேட்டு கதைக்கணும். இந்த தயாசிரி ஐயா அவர்கள், கௌரவ உறுப்பினர் தயாசிரி ஐயா அவர்கள் கொண்ட இந்த பிரேனை சரியான முக்கியம். இதை விட சொல்றேன், இந்த ரீச் ஆஃப் ஃபார்ம், இந்த ரீச் ஆஃப் ஃபார்ம்ல சகல பொருட்களையும் ஃபோர்மலின் அடிக்கப்படுது. அவை தெற்கு கொண்டு வரப்போகுது. திட்டமிட்ட ரீதியில் ரீச் ஆஃப் ஃபார்ம்ல உற்பத்தி செய்யப்படுகின்ற சகல பழங்களை, உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்தில் வாழைப்பழ உற்பத்தி கூட, மாம்பழ உற்பத்தி கூட. எங்கட மாம்பழ உற்பத்தியை ஊக்குவிக்கிற எங்கட இளங்குமரன் தம்பியும் இதில் இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் பருத்த துறையில் 500 ஏக்கர் காணியலோ 500 பரப்பு அவ்வளோ கொடுக்க 500 பரப்பு காணியை நிறைவேறுகின்றது. 500 பரப்பு காணியை கொடுத்து மாம்பழ உற்பத்தி செய்யணும். ஆனால் அங்கே இருக்கிற புஷ்பராணி என்ற அந்த புஷ்பராணியோ ராணி உண்டு, அந்த வடக்கு மாநிலத்தின் செயலாளருக்கு அந்த கோவிட்-19 எடுத்த அந்த ஒடிட் ரிப்போர்ட்டை கூட தர முடியாத இவர்கள், ஒரு மருத்துவ அறிவு இல்லாதவர்கள் வடக்கு மாநில சுகாதார செயலாளராக எப்படி இருக்கிறது? அதை பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அதோட தோண்டுவோம். நன்றி ஐயா.